السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அவனுடைய மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் தொட்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்ற மிக உயர்வான மகத்துவம் பொருந்திய இரவு அமைய பெற்றிருக்கிற ஒரு பகுதி ரமதான் மாதத்தினுடைய இந்த கடைசி பகுதி. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனை இறக்குவதற்கு அந்த இரவைத்தான் தேர்வு செய்தான். அந்த இரவில்தான் குர்ஆன் உலகிற்கு இறங்கியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை இறக்கும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிய அந்த வசனத்தை கொண்டு அல்லது இறங்கிய அந்த சூறாவை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், பூரிப்படைந்தார்கள். இறங்குகின்ற அந்த வேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹீயினுடைய சுமை சிரமத்தை தந்திருக்கலாம். ஆனாலும் அது மகிழ்ச்சியாக இருந்தது. வஹீ சுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சகீலா. நபியே, உம்மீது கனமான வார்த்தையை நாம் போடுவோம் அப்படின்னு சொல்கிறான். வஹீ அப்படிங்கிறது ரொம்ப கனமானது. அது எல்லோராலும் அதை சுமக்க முடியாது, அதை தாங்க முடியாது. அந்த ஆற்றலும் பக்குவமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததால் அது அவர்களுக்கு சாத்தியப்பட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு அதை சாத்தியமாக்கி கொடுத்தான். ஏனென்றால் வஹீ அவ்வளவு கனமானது, அவ்வளவு சுமையானது. ஒட்டகத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நிலையில் வஹீ வந்தால் ஒட்டகம் அப்படியே படுத்துரும். அதனுடைய கால்களை கீழே விரித்து அதனுடைய கழுத்து பகுதியும் அதனுடைய உடல் பகுதியும் மண்ணுக்குள் போகிற அளவிற்கு அது அப்படியே படுத்துருமா. ஏனென்றால் வஹீ அவ்வளவு கனமானது. அது பெருமானாருக்கு இறங்குகிற பொழுது அந்த சுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒட்டகம் படுத்து விடுகிறது. கடுமையான குளிர் நேரத்தில் வஹீ வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேர்த்து கொட்டுமா.
குளிர் நேரத்தில் ஏன் வேக்குது? என்ன அவ்வளவு பாரத்தை சுமப்பதால் அவர்களுக்கு வேர்வை வழிந்தோடியது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். அப்போ வஹி அப்படிங்கிறது ரொம்ப கனமானது தான், சுமையானது தான், வலியை ஏற்படுத்தக்கூடியது தான். ஆனாலும் அந்த வஹியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமையாக கருதாமல் சுகமாக கருதினார்கள். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அது அல்லாஹ்விற்கும் அவர்களுக்குமான ஒரு தொடர்பின் அடையாளம். வஹி வருது அப்படின்னா அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமான ஒரு தொடர்பு தான் வஹி. அவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்குமான ஒரு தொடர்பு. வஹி வந்து கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தால் சஹாபாக்கள் பாக்கியமானவர்கள். ஏனென்றால் வஹியை அவர்கள் பார்த்தார்கள், வஹி இறங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, எனவே அவர்கள் மிகச்சிறந்தவர்கள், ஆக உயர்ந்தவர்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப அடியார்களுக்கும் அல்லாஹ்விற்குமான ஒரு தொடர்பாகத்தான் வஹியை எல்லாம் வைத்து வைத்திருந்தான். எனவேதான் வஹி துண்டித்த பொழுது சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு, மரணமாகி ஒரு 2-3 மாசம் இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவு சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரணத்தையும் வேதனையையும் வலியையும் ஏற்படுத்தி இருக்கும். அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை. சஹாபாக்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுகையே வாழ்க்கையாக கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சோகத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுதுகிட்டே இருந்தாங்க. உம்மு ஐமன் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி பாத உம்மி, என்னை பெற்றெடுத்த ஆமினா அம்மையாருக்கு பிறகு அவர்கள் இன்னொரு தாய் என்று சொன்னார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்கள பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. போனாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மையார் அவர்களை, ஏன் அழுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவு நமக்கு வேதனை தான், இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தும் மகத்துவம் உயர்ந்ததல்லவா, அதை நினைத்து நாம் ஆறுதல் பட வேண்டியதுதான், அதை நினைத்து நீங்க சந்தோஷப்படுங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க. அப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் என்பதை அதை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அது எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விட்ட போயிட்டாங்கன்னு நினைச்சு நான் அழுகல, அதுவும் அழுக வேண்டிய விஷயம்தான். ஆனா இப்போ நான் அழுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்விடமிருந்து வந்து கொண்டிருந்த வஹி நின்று விட்டது என்பதை நினைத்து அழுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி தூதர், அவங்க இருக்கிற வரைக்கும் தான் வஹி வரும், அவங்க போன பிறகு எப்படி வஹி வரும்? வஹி அப்படிங்கிறது அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்குமான ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் துண்டித்து விட்டதே என்பதை நினைத்துத்தான் நான் பொங்கி அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வஹி அப்படிங்கிறது ரசூலுக்கும் அல்லாஹ்விற்குமான ஒரு தொடர்பு, அடியார்களுக்கும் அல்லாஹ்விற்குமான ஒரு தொடர்பு. எனவே அந்த தொடர்புக்கு காரணமாக இருந்த வஹி இறங்குகிற பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகிழ்ச்சி அடைந்தாங்க, சந்தோஷம் அடைந்தாங்க. குறிப்பாக சில சூறாக்கள், சில ஆயத்துகள் பெருமானாருக்கு ஆக உயர்ந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அல் குர்ஆன் ஷரீஃபில் அன்ஆம் அப்படிங்கிற ஒரு சூறா இருக்கு. அந்த சூறா இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, மக்காவாசிகள் பெருமானார்கிட்ட நிறைய விமர்சனங்களை வச்சாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, நிறைய கோரிக்கைகளை வச்சாங்க. நீங்க இப்படி செய்யக்கூடாதா, இப்படி நீங்க நடந்துக்க கூடாதா, நீங்க நபிங்கிறதுக்கு ஆதாரமாக இதை நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்க கேட்ட விஷயங்கள்ல ஒன்றும் லவ்லா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தம் வாஹிதா, இந்த குர்ஆன் ஒட்டுமொத்தமா இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அது என்ன விட்டு விட்டா இறங்குது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாலே வேதங்கள் இருக்குது, தௌராத் வந்துச்சு, இன்ஜீல் வந்துச்சு, ஜபூர் வந்துச்சு. அதெல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரிச்சு இறக்கல, கொஞ்சம் கொஞ்சமா இறக்கல, ஒட்டுமொத்தமாக தானே இறக்குனா. அந்த மாதிரி ஏன் குர்ஆன் இறக்கப்படலை அப்படின்னு அவங்க ஒரு கொஸ்டின் வச்சாங்க.
அப்படி இறக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இறக்கணும், குர்ஆனை ஒட்டுமொத்தமா அவங்க கையில கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு மக்காவாசிகள் கேட்டாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இந்த ஒரு விஷயம் அப்படியே உள்ள உட்கார்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா இறக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த குர்ஆனிலும் இந்த சூறாவை மொத்தமா இறக்கி கொடுத்தான். அன்ஆம் அப்படிங்கிற சூறா ஃபர்ஸ்ட் ஆயத்துல இருந்து கடைசி ஆயத்து வரைக்கும் மொத்தமாக இந்த சூறா பெருமானாருக்கு இறக்கப்பட்டது. அப்படி இறக்கப்படும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனை ஒட்டுமொத்தமா இறக்க மாட்டானான்னு கேட்குறாங்களே, அல்லாஹ் அப்படி இறக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சூறா மொத்தமா இறங்கியதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ் இப்படியும் இறக்க முடியும் என்பதை காட்டிவிட்டான் என்று சொல்லி அவங்க அகமகிழ்வு அடைந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறது அவங்க அது குறையா நினைச்சாங்க. ஆனா அது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்பதை அவங்க புரியல. அல்லாஹு தஆலா குர்ஆனை பகல்ல இறக்குனா, இரவுல இறக்குனா, பயணத்துல இறக்குனா, ஊர்ல இருக்கும்போது இறக்குனா, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இறக்குனா, தூக்கத்துல இறக்குனா, எல்லா நிலைகளிலும் பெருமானாருக்கு குர்ஆன் இறங்கியது. 23 வருஷம் தொடர்ந்து குர்ஆன் இறங்கி கொண்டே இருந்தது. 23 வருஷமும் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம்தான் அந்த குர்ஆன். ஆனா மற்ற நபிமார்களுக்கு ஒட்டுமொத்தமா அல்லாஹ் கொடுத்து முடிச்சுட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வேதம் அப்படின்னு சொல்லி எந்த வகையும் அல்லாஹ் இறக்கல. அதோட அந்த கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்விற்குமான அந்த தொடர்பு 23 வருஷமா இருந்துச்சு. அது பெரிய பாக்கியம் அல்லவா? ஆனா அதை அவங்க குறையா சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இந்த சூறாவை மொத்தமாக இறக்கி அந்த குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூறா இறக்கி தந்த பொழுது அவங்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதே போன்று சில வசனங்கள் பெருமானாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதுல ஒரு வசனம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஜுமர் என்ற அத்தியாயத்தில் இந்த ஆயத்து இடம்பெற்று இருக்கிறது. இந்த ஆயத்து இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஆயத்து இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களை விட எனக்கு இந்த ஆயத்து மேலானது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருமானாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்திய வசனம் இது. என்ன காரணம்? இந்த வசனத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்து விசாலமானது, நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க, ரஹ்மத்து கிடைக்காதுன்னு சொல்லி பயந்துடாதீங்க, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க மனம் தளர்ந்து போய்விடாதீங்க, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிக்க தயாராக இருக்கிற என் அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். இந்த என் அடியார்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹுவோடு அடியார்களுடைய பெயரை இணைச்சு சொல்றது அல்லாஹ் உயர்ந்த இடத்துல தான் அந்த மாதிரி சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்ல இபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அப்படின்னு சொல்லி நல்லடியார்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றான், அல்லாஹுவின் அடியார்கள். ஐனை யஷ்ரபு பிஹா இபாதில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், சொர்க்கத்து நீரூற்றை என்னுடைய அடியார்கள் அருந்துவார்கள், அல்லாஹுவின் அடியார்கள் அருந்துவார்கள் அப்படின்ட்டு சொர்க்கவாதிகள் அருந்தக்கூடிய அந்த நீரூற்றை குறித்து பேசுகிற பொழுது அந்த இடத்துல சொல்லும் பொழுது என்னுடைய அடியார்கள் நல்லா சொல்றான். மிக முக்கியமான இடங்கள்ல அல்லாஹு தஆலா இந்த அடியார்கள் அப்படிங்கிற இடத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். ஆனா இங்க அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறான்? வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய, அநீதம் செய்யக்கூடிய, குற்றம் செய்யக்கூடிய, அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிற என் அடியார்களே அப்படின்னு கூப்பிடுறான். பாவம் செஞ்சவங்களை போய் என் அடியார்களே நல்லா சொல்றான். இந்த ஆயத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஏன்னா பாவம் செஞ்சவங்களை கூட விட்டு கொடுக்காம அல்லாஹ் ஏன் அடியான்னு சொல்லி சேர்த்து பேசுறான்ல, இது அல்லாஹ்வினுடைய கருணையின் வெளிப்பாடு இல்லையா? அல்லாஹ் எந்த அடியானையும் கைவிட மாட்டான் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய வரம்பு மீறி குற்றம் செஞ்சாலும், எல்லை மீறி பாவம் செஞ்சாலும், சரியத்திற்கு முரணாக நடந்தாலும், கடமைகள்ல குற்றம் இழைத்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதைத்தானே இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்பதை நினைத்து தான் அல்லாஹ் அடியார்கள் மீது அளவு கடந்த அன்புள்ளவன் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த வசனம் அமைய பெற்றிருப்பதால் அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு சமமாக
அல்லாஹ் வச்ச மாதிரியே அன்பு வச்சிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த வசனம் ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வினுடைய அன்பையும் விசாலமான கருணையையும் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த வசனம் இறங்கியது. வஹ்ஷி அப்படின்னு ஒருத்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் திருந்தலான் இருக்கிறேன், ஈமான் கொள்ளலான் இருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். வஹ்ஷி யார் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்த படுபாதக செயலை செய்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அவங்களுக்கு அதிக ரணத்தையும் வேதனையையும் அதிக கவலையையும் ஏற்படுத்திய ஒரு சம்பவங்கள்ல ஒன்று ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிலை. ரொம்ப தேம்பி அழுதாங்க. அவங்களுடைய வஃபாத்து ஒரு செய்தி, ரெண்டாவது அவங்க கிடந்த கோலம், அப்படியே சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டு கிடந்தார்கள், குடலெல்லாம் வெளியே வந்து கிடந்தது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அந்த உடலை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக அழுதாங்க. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலை செஞ்ச வஹ்ஷி தான் இப்போ பெருமானார்கிட்ட வந்து கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ் ஹல்லி மின் தௌபா, எனக்கு அல்லாஹ் வந்து தௌபாவை கொடுப்பானா, மன்னிப்பை கொடுப்பானா? நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருக்கிறேன், கொலை செஞ்சுருக்கிறேன், விபச்சாரம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னால் நான் ஈமான் கொள்கிறேன், நான் ஈமான் கொண்ட பிறகு மன்னிப்பு கிடைக்கலன்னா வந்து பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு கேட்டார். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினா, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல், கொலை செய்யாமல், விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்லடியார்கள். இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சவங்களுக்கு வேதனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில பேர் எக்ஸர் பண்றான். இல்லாமன் ஆமன வ அமில அமலன் சாலிஹா அப்படின்னு சொல்றான். ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை தவிர. அப்ப இந்த மாதிரியான குற்றங்கள் செய்திருந்தாலும் ஈமானுக்கு வந்துட்டாரு, ஈமான் கொண்ட பிறகு நல்லவளும் செய்யறாரு அப்படின்னா இவருக்கு வேதனை கிடையாது, அல்லாஹ்வோட மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டுறாங்க. உனக்கு மன்னிப்பு உண்டு நல்லா சொல்லிட்டான். அப்ப அவர் கேட்டாரு, அல்லாஹ் வந்து உங்க ஒரு செக் வைக்கிறானே, ஈமான் கொண்டவளுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னா பரவாயில்ல, அல்லாஹ் இன்னொரு பாயிண்ட சேர்த்து சொல்றான், இல்லா மன் ஆமன வ அமில அப்படிங்கிறான். ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவங்களுக்கு தான் மன்னிப்பு உண்டுங்கிறான். ஒருவேளை நான் ஈமான் கொண்டு அந்த ஸ்பாட்லயே மௌத் ஆயிட்டேன்னு வைங்களேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்காது இல்ல, ஏன்னா நல்லமலே செய்யலையே, அப்ப எனக்கு என்ன உத்தரவாதம் மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு அவர் கேட்டார். அல்லாஹு தஆலா அடுத்து வசனத்தை இறக்கனா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பை மட்டும் மன்னிக்க மாட்டான், இணை வைப்பை தவிர எந்த குற்றமா இருந்தாலும் அவன் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சதா சொல்றான். இங்க வந்து அமல் செய்யணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் போடலையே, செக் வைக்கலையே அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் திருப்பி கேட்டாரு, இங்கேயும் ஒரு செக் இருக்கு, என்னன்னா யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷாங்கிறான். அதாவது நான் நாடக்கூடியவர்களை மன்னிப்பாங்கிறான். ஒருவேளை அவன் நாடக்கூடியவர்கள்ல நான் இல்லைன்னா என்ன பண்றது? அல்லாஹ் என்ன நாடலைன்னா என்ன பண்றது? எனக்கு மன்னிப்பு கிடைக்காதுல்ல. இங்கேயும் ஒரு செக் வச்சிருக்கிறானே அப்படின்ட்டு அடுத்து அவர் கொஸ்டினை வச்சுக்கிட்டே இருந்தார். அப்பதான் கடைசி அல்லாஹ் வசனத்தை இறக்குனானா, குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடியவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, நான் இப்படி குற்றம் செஞ்சுட்டேன், இப்படி பாவம் செஞ்சுட்டேன், அநியாயம் செஞ்சுட்டேன், இணை வச்சுட்டேன், கொலை செஞ்சுட்டேன், விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கெல்லாம் எங்க மன்னிப்பு கிடைக்க போகுது? அல்லாஹ் கருணையாளன் இல்லை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், கருதி விடாதீர்கள். அல்லாஹ்வின் அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீங்க. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிற பொழுது அவன் ரஹமத்தை நீங்க ஏன் குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கின பிறகு அதுக்கு பிறகு அவர் அமைதியாக ஈமான் கொண்டு போனார்னு வரலாறு சொல்லுது. அல்லாஹ்வினுடைய உச்சபட்சமான கருணையை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாகத்தான் இந்த வசனம் அமைய பெற்றிருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், தௌபா செய்யறதுக்கு நாம தயாராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவுல அல்லாஹு தஆலா தன் கையை விரித்து வைத்திருக்கிறான். எதுக்குன்னா, பகல் நேரத்துல பாவம் செஞ்சவங்க தௌபா செஞ்சா அதற்கு அந்த தௌபா ஏத்துக்கிறதுக்காக அல்லாஹ் தயாரா இருக்கிறான். இரவு நேரத்துல
பகல் நேரத்துல அல்லாஹ் கையை விரிச்சிட்டு ரெடியா இருக்கிறான். எதுக்குன்னா இரவுல பாவம் செஞ்சவங்க தௌபா தேட மாட்டாங்களா அப்படிங்கறத அல்லாஹ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தௌபா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதுவும் அல்லாஹ்வினுடைய கருணையின் வெளிப்பாடு. ஒருவேளை அல்லாஹு தஆலா இந்த மாதிரி வருஷத்துல ஒரு நாள் தான் நான் தௌபாவை ஏத்துக்குவேன், அல்லது வருஷத்துல ஒரு மாசம் தான் தௌபாவை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏன்னா மவுத்து எல்லா நாளும் வரும், பகல்ல வரும், நைட்டு வரும். நைட்டு பாவம் செஞ்சுட்டு தௌபா அல்லாஹ் ஏத்துக்காம நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகல்ல மவுத் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் நஷ்டவாளியா மாறிடுவாரு. இப்படி நஷ்டம் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவுல பாவம் செஞ்சவங்க கூட தௌபா செஞ்சுட்டு காலையில மவுத்தானா அவனும் சொர்க்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் தௌபாவை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். அல்லாஹ் தௌபாவை ஏத்துக்கிறது ரெடியா இருக்கிறான். நாம தௌபா செய்யணுமா இல்லையா? பாவம் செய்தவர்கள் வருந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணுமா இல்லையா? இந்த ரமலானுடைய மாதம் தௌபா செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நமக்கு வழங்கப்பட்ட ஒரு மாதம். ரமலான்ல மிக முக்கியமாக நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமானது இஸ்திக்பார் செய்யணும். பாவங்களை நினைச்சு அல்லாஹ்விடத்துல தௌபா தேடணும். இந்த ரமலான் தௌபாவிற்கான மாதம். இந்த மாசத்துல அல்லாஹ் நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பான். ஏன் தெரியுமா? பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு அமலை நாம செய்யறோம். நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல். அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு அமலை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் மன்னிக்காம இருப்பானா? அல்லாஹ்வுடைய கோபம் தனியாம இருக்குமா? வீட்டுல மனைவி டென்ஷனா இருக்கிறாங்க, ஏதாவது கோபத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்க சாந்தமாயிருவாங்க. நாம கோபத்தோடு போகும் பொழுது நமக்கு பிடித்தமான எதையாவது அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா நம்ம கோபம் தணிஞ்சிருமா இல்லையா? அதே மாதிரிதான் அல்லாஹ்வினுடைய விருப்பமான ஒரு செயலை நாம செஞ்சுட்டு நோன்பாளியா இருந்து யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கும் பொழுது எனக்கு பிடித்தமான அமல் செஞ்சுட்டு இருக்கிறியே, உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவான். நிச்சயமாக மன்னிப்பான். அப்ப அல்லாஹ் அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக இருக்கிற நிலையில் தௌபா செய்கிற காரணத்தினால ரமலான்ல நோன்பாளிக்கு நிச்சயமாக தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா சில கண்டிஷன்கள் உண்டு. அதுல ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? எந்த பாவத்திற்காக தௌபா தேடுறாரோ அந்த பாவத்தை முதல்ல விடணும். விட்டுட்டு தான் தௌபா தேடணும். யா அல்லாஹ் கையில கிளாஸை வச்சுக்கிட்டு நான் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யா அல்லாஹ் நான் வட்டி வாங்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன மன்னிச்சிரு, மன்னிக்க மாட்டான். யா அல்லாஹ் நான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யா அல்லாஹ் நான் ஜக்காத்து கொடுத்ததே இல்லை என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் தொழுகிறதே கிடையாது, பள்ளிக்கே போக மாட்டேன் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? யா அல்லாஹ் நான் இவ்வளவு நாள குளிச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமே குடிக்க மாட்டேன், அல்லாஹ் மன்னிச்சிருவான். இவ்வளவு நாள பொய் சொல்லிட்டு இருந்தேன் திருடிட்டு இருந்தேன் இனிமே செய்ய மாட்டேன், அல்லாஹ் மன்னிப்பான். இவ்வளவு நாளா நான் தொழுகாம இருந்தேன் இப்ப நான் தொழுக ஆரம்பிச்சிட்டேன், அல்லாஹ் மன்னிச்சிருவான். போன வருஷம் வரைக்கும் நான் ஜக்காத்து கொடுக்கல, இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிப்பவன். ஒரு பாவத்திலிருந்து விலகிட்டு அதற்கு பிறகு தௌபா செய்யணும். அப்பதான் அல்லாஹ் ஏத்துக்குவான். நாமளே ஏத்துக்குவோமா? ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றாரு, பாய் உங்க கடையில நான் கல்லால டெய்லி கை வச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன மன்னிச்சிருவீங்களா? மன்னிப்போமா? ஏதோ ஒரு தடவை கை வச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னா மன்னிச்சிருவோம். டெய்லி எடுத்துட்டே இருக்கேன் பாய் என்ன நீங்க தான் மன்னிக்கணும். எப்படி மன்னிப்போம்? முதல்ல வெளியே போடான்னு அனுப்பி விட்டுருவோம். அப்ப அந்த குற்றத்திலிருந்து வெளியே வந்தாதான் மன்னிப்பு கிடைக்கும். இப்ப ரம்ஜான்ல நாம முடிந்த அளவுக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கிறோம், முடிந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம், இறையச்சத்தோடு இருக்கிறோம், பாவங்கள்ல இருந்து கொஞ்சமாவது ஒதுங்கி இருக்கிறோம் இல்லையா? அப்ப பாவங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த தூய்மையான நிலையில அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக ஏத்துக்குவான். ஏன்னா பாவத்திலிருந்து நாம ஒதுங்கி இருக்கிறோம். இந்த தௌபாவுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதனால்தான் ரமலானுடைய காலங்களில் தௌபா செய்ய வேண்டும் என்று ஷரியத் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. மூணாவது மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல தௌபா செய்யக்கூடியவங்களை பத்தி சொல்லும் பொழுது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்றான். ஒபில் அஸ்ஹாரிகும் யஸ்தக்ஃபிரூன், சகர் நேரத்துல அவங்க இஸ்திக்பார் செய்வாங்க அப்படின்னு சகர் நேரத்தை அல்லாஹ் இணைச்சு பேசுறான். அதாவது தௌபா தேட வேண்டிய மிக பொருத்தமான நேரம் எதுன்னா அந்த தஹஜ்ஜுதுனுடைய நேரம். அந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்துல ஒருத்தர் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் உடனே ஏத்துக்குவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகர் நேரத்துல உட்கார்ந்துட்டு சொன்னாங்களாம், யா ரப்பி அமர்த்தனி அத்தஅத்துக, நீதான் சகர் நேரத்துல தௌபா செய்யணும்னு சொல்லி சொன்ன, நான் தௌபா செஞ்சுட்டேன், ஃபக்ஃபிர்லி என்ன மன்னிச்சிரு.
நீ தானே சொன்ன சகர் நேரத்துல தௌபா செய்யணும்னு சொல்லி, நான் சகர் நேரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சகர் நேரத்தில் கேட்கப்படுகிற தௌபாவிற்கு மதிப்பு அதிகம், அல்லாஹ் உடனே ஏத்துக்குவான். எல்லா அநியாயங்களையும் செஞ்சுட்டு துரோகங்களையும் செஞ்சுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அவங்களுடைய தந்தையிட்ட போய் திருந்தி அவங்க சொன்னாங்க, நாங்கள் பல அநியாயங்கள் செஞ்சிட்டோம், பல துரோகங்கள் செஞ்சிட்டோம், உங்கள்கிட்ட இருந்து எங்க சகோதரரை பிரிக்கிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தோம், இப்ப நாங்க திருந்தி வந்திருக்கிறோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும், நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு பின்னால தேடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உட்கார்ந்து இஸ்திக்பார் செய்யல, அப்புறம் தேடுறேன் அப்படின்னாங்க. இந்த அப்புறம் தேடுறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? எப்போ அவங்க இஸ்திக்பார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா சகர் நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்களாம். சகர் நேரம் வந்த பிறகு அந்த தஹஜ்ஜுதினுடைய இரவினுடைய நடுநிசி நேரம் கடைசி பகுதி வந்த பொழுது உட்கார்ந்து என்னுடைய பிள்ளைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய விரிவுரை நமக்கு சொல்லுகிறது. அப்போ சகர் நேரத்துல இஸ்திக்பார் செஞ்சா அல்லாஹ் உடனே ஏத்துக்குவான். அந்த சகர் நேரத்துல இஸ்திக்பார் செய்யக்கூடிய வாய்ப்பு ரம்ஜான்ல தான் கிடைக்குது. மற்ற நேரங்கள்ல ஃபஜ்ரே வந்து கேள்விக்குறி. ரம்ஜானுடைய காலங்களில் ஃபஜ்ர் கன்ஃபார்மா தொழுதுருவோம், சகருக்கும் நமக்கு கிடைச்சிரும், தஹஜ்ஜுத் நேரம் நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். அதனால இந்த ரம்ஜான் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு தேடுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அம்சங்களும் அமையப்பெற்ற ஒரு மாதம். இந்த மாசத்திலையும் நாம் அதை விட்டுட்டோம், தௌபா செய்யல, பாவ மன்னிப்பு தேடல, நம்ம பாவங்களை வருந்தி அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அது பெரிய நஷ்டமா போயிடும். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான். அந்த கருணையின் வெளிப்பாடாகத்தான் நமக்கு ரம்ஜானை கொடுத்திருக்கிறான். கொஞ்சமாவது நாம திருந்தி சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாசத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கிடைத்த இந்த ரம்ஜானை இன்னும் குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கிறது, ஒரு வாரம் தான் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டு மன்னிப்பை பெற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிய வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.